டிஜிபி போஸ்டிங், டிஜிபி பதவியை பற்றி முதல்ல நம்ம பேசணும். 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேரில் முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்குமார். அவர் ஃபஸ்ட் ஆள், சீனியர், பணியில் மூத்தவர். அதுக்கு அடுத்தது இப்போ டிஜிபியாக இருக்கார்ல சந்தீப் ராத்தோர், அவர். 3வது வன்னிய பெருமாள் அப்படின்னு ஒரு தமிழன், அவர் தான் பதவியில் மூத்தவர். அவர் உட்காந்துட்டு எனக்கு 3வது ஆள் வந்துடும் அப்படின்னு பேசினார். அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருந்தார். நம்ம கூட ஒரு இதில் பேசணும், ஒன்று சந்தீப் ராத்தோரை போடுங்க, அவர் நல்ல அதிகாரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ஒரு தமிழன் வன்னிய பெருமாள் ஒரு தமிழனை போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதில் உங்களுக்கு குத்து வேலை நடந்து போச்சு. இந்த இது போச்சு பாருங்கள், பேனல் லிஸ்ட்டு. அதில் இருந்து வன்னிய பெருமாள் அவர் மேலே எந்த இதுவும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவரை தூக்கிட்டு மகேஷ் அகர்வால்னு இன்னொரு வட இந்தியாக்காரரை போட்டாங்க. ஆக இப்போ டிஜிபி லிஸ்ட்டில் இருக்கிற 3 பேரும் வட இந்தியர்கள். இருந்த ஒரு தமிழனை தூக்கிட்டாங்க. தூக்கியது யாரோ இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கான, அவங்களுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ் மாதிரி ஒருத்தன் கவுத்திடுவான். மனசாட்சிங்கிறதே இருக்காது. முதல்ல 8வது ஆளை கொண்டு போனாங்க. இப்போ இந்த 3ல் இவரை வன்னிய பெருமாளை கை வச்சுட்டாங்க. அவருக்கே புரியலை. இப்போ அவர் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு அவருடைய இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட விடாதீங்க, அநியாயம் அது, உங்களை விட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி உள்ளவரை வட இந்தியரை தேர்ந்தெடுத்துட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. ஆக இப்போ 3 பேரும் வட இந்தியர்கள். இந்த 3 பேர்த்தில் யாரை போடுறது அப்படின்னு பிரச்சனை வந்துருக்கு. இப்போ இந்த மகேஷ் அகர்வால்னு 3வது வந்திருக்காரு, அவர் உள்ளே கொண்டு வந்தது ஒரு குரூப்பு. அப்போ அந்த குரூப் என்ன நினைக்கிது, மகேஷ் அகர்வாலே எப்படியாச்சும் டிஜிபி ஆகணும்னு வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, விஜய்க்கு நம்முடைய அறிவுரை, விஜய்க்கு கவுண்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது. கவுண்டிங்னா ஓட்டு எண்ணிக்கை லீடிங்கில் போகும்போதே 100 தாண்டுதுன்னு, 100க்கு மேலே போகுதுன்னு சந்தீப் ராத்தோர் விதிகளெல்லாம் மீறி ஃபுல் போலீஸையும் கொண்டாந்து விஜய் வீட்டில் போட்டார். அதுக்கப்புறம் விஜய் வெளியில் போகும்போதெல்லாம் ஃபுல் போலீஸ் இதோடு போனார், முதலமைச்சருக்கு மாதிரி. ஆனால் சட்டப்படி அப்படி செய்ய முடியாது. ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்றதுக்கு அப்புறம்தான் அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் சந்தீப் ராத்தோர் விஜய்க்கு எண்ணிக்கை நடக்கும்போதே கொடுத்தார். ஆக இவ்வளவு சாதகமாக நடந்திருக்காரு. அதனால் அவரை போடுறது தான் நியாயம். ஆனால் ஒரு பெரிய குரூப் ஒரு 3வது ஆள், 4வது இருந்தவரை ஒரு தமிழனை அடித்து விரட்டிட்டு 3வது அவரை கொண்டாந்து எல்லாம் வைக்கிறத பார்த்தா மகேஷ் அகர்வாலை டிஜிபி ஆக்குவதற்கு ஒரு கூட்டம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.